சென்னையில் திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதியின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக செயற்குழு கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது? இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? தற்போது இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பொதுச் செயலாளர் இருக்கிற அவர், அதேபோல பொருளாளர் கூடிய ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் தற்போது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 89 திமுக எம்எல்ஏக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தற்போது அந்த செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்பு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலில் இந்த 89 இடங்கள் பெற்றது குறித்தும், ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்தும் பல்வேறு தரப்பிலிருந்து விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை கூட இருக்கிறது. அதில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து தற்போது கிடைத்திருக்கிறது. அதற்கு யார் தேர்ந்தெடுப்பது என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சட்டப்பேரவையில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார். ஒருவேளை அவரும் மீண்டும் அந்த குழு தலைவராகும் பட்சத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல துணைத் தலைவர் என்ற பதவி இருக்கிறது. கொறடா பதவியை கடந்த முறை சக்கரபாணி இருந்தார். மீண்டும் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு அந்த பதவி வழங்கப்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு, தேர்தலில் பணியாற்றிய கூட்டணி தலைவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம், அதே போல தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து எந்த அளவுக்கு இருந்தது என்பது குறித்தும் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் முறையற்ற தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திராவிலே 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தற்போது ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்றக்கூடிய சூழல் எதிர்ப்பு தமிழகத்தில் பல்வேறு எதிர்ப்பு ஏற்பட்டக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காயத்ரி, ரமேஷ், மேற்கு மண்டல நிர்வாகிகள் சில பேரை மாத்திரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் இருக்கு. உண்மை நிலவரம் என்ன? ஏற்கனவே மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்து முடிந்த தேர்தலில் ஆலோசிக்கும் பொழுது, நம்ம ஆராயும் பொழுது மேற்கு மண்டலத்தில் அதிக அளவிலான திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. குறிப்பாக அதிமுக 45 இடங்கள் கிடைத்திருக்கிறது. மடத்துக்குளம், தாராபுரம் போன்ற பகுதிகளில் மட்டுமே திமுக இருக்கிறது. அதுவும் தாராபுரம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி ஜெயித்திருக்கிறது. மடத்துக்குளத்தில் ஜெயராமகிருஷ்ணன் திமுக எம்எல்ஏவாக தேர்வாகிறார். அந்த பகுதியில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பது இருக்கிறது. மற்ற பகுதியில் வடக்கு பகுதி, சென்னை மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலான இடங்கள் கிடைத்திருந்தாலும், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அவருக்கு கணிசமான இடங்கள் கிடைத்திருந்தாலும் மேற்கு மண்டலத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருந்தார். ஈரோடு மாவட்டத்தில் ஒரே ஒரு இடங்களில் கூட திமுக வெற்றி பெறாத ஒரு சூழல் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு இடங்களை பெற்றிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விடயங்களும், அது போன்ற அந்த நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரி விளக்கம் அளிக்கிறார்கள், அதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை என்பதற்கெல்லாம் பிறகு நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் விடை கிடைக்கும்.